வளர்ப்பு பிராணிகளுக்கும் உண்டு. உதாரணத்துக்கு வளர்ப்பு பிராணிக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது அது ஏதோ ஒரு வடிவில் அந்த வளர்ப்பு பிராணியை பாதிக்கும். 8ஆம் நம்பருங்கிறது எப்பவுமே கர்மா அப்படிங்கிற ஒரு எண், கர்ம எண்ணுன்னு சொல்லக்கூடியது. இந்த கர்ம எண் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 7 பிறவிகளில் செய்யக்கூடிய பாவங்களை 8ஆம் நம்பர்ல 8வது பிறவியில் பிறக்கிறவங்களுக்கு அந்த 8ஆம் நம்பர் எண் வடிவில் தான் அவங்க பிறப்பாங்க. இந்த 8ஆம் நம்பருங்கிறது சனியை தான் குறிக்கும். வாதம், பித்தம், கபம்னு சொல்லி உடம்புல 3 இருக்கு. இந்த பித்தம்ங்கிற வடிவில் தான் இந்த கர்மாக்கள் சுழட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இந்த பித்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்க வயிற்றை தான் பாதிக்கும், பித்த பையை பாதிக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கர்மாக்கள் அதிகமாகும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்கள் ஒரு ஞானியரையோ ரிஷிகளையோ பார்க்கும்போது அவங்க தருகின்ற முக்கியமான ஒரு பொருட்களில் ஒன்று பேரிச்சம். இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எண்கள் மாதிரி இது வேலை செய்யறதில்லை. மற்ற எண்களெல்லாம் அந்தந்த கர்மாக்களை மட்டும்தான் செய்யணும். இது என்ன கணக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பூர்வீக கர்மாவை இதில் கணக்கில் சேர்த்து அவங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லது பண்ணிடணும், கெட்டது பண்ணிட்டாங்கன்னா கெட்டது, அதாவது தீர்ப்பு நாள்னு சொல்லக்கூடியது. 9ஆம் நம்பருக்கும் 11ஆம் நம்பருக்கும் இடையில 10ன்னு ஒரு நம்பர் வருது. அந்த இது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு சுழற்சி ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த சுழற்சியோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுழியோட அர்த்தம், ஜீரோவோட அர்த்தம். இந்த ஜீரோவை கண்டுபிடிச்சது நம்ம நாட்டு அறிஞர்கள் தான். ஸோ அந்த சுழற்சிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பக்கத்தில் ஒரு சுழற்சி போது ஒரு சுழற்சி நிறைவுங்கிறது தான் 10ஆம் நம்பர். இந்த 10ஆம் நம்பரை பொறுத்த வரைக்குமா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, 10ஆம் நம்பர்காரர்களுக்கு பணமுடை வராது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல எண்கணிதம் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோட இணைஞ்சிருக்காங்க எண்கணித நிபுணர் பாலசுப்ரமணியன் சார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என் அன்பான ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள். சொல்லுங்கம்மா சார். இந்த எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவா எல்லாருமே பார்க்கலாமா, இல்ல சில பேர் குறிப்பிட்ட நபர்கள் இது பார்க்க கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? பொதுவாக எண்கணிதம்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே மனிதனை ஆளக்கூடிய, வாழ்க்கையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது நவகிரகங்களை தான் நம்ம எடுத்தோனையுமே நம்ம பார்த்துக்கிறோம். இந்த நவகிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9 எண்கள், அதாவது 9 கிரகங்களை தான் நம்ம குறிக்கிறோம். இந்த 9 கிரகங்களும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 9 எண்கள் மூலமாக தான் வேலை செய்யும். உதாரணத்துக்கு கிரகம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சூரியனே நேராக உள்ள வர மாட்டார், அது ஒரு எண் வடிவில் தான் வருவார். இப்போ ஒரு வீட்டு நம்பர்னு இருக்குன்னு வைங்களேன், ஒரு 19ஆம் தேதி 19ன்னு ஒரு நம்பர் வருதுனாக்கா, அந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து ஒரு சூரியனுடைய நம்பரை கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 தன்மையும் அந்த வீட்டுக்குள்ள அது இருக்கும். அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னாக்க, உயிருள்ள விஷயங்கள் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, உயிருள்ள விஷயங்கள், உயிரில்லாத விஷயங்கள். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனிதர்கள் அப்படின்னா நம்ம பேர் வச்சுக்கிறோம், பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் பேர் சரியில்லை, ஒரு வியாதி, ஒரு கடன், ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது ஏன் நேம மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி நேம மாற்றி நல்லா இருக்கிறதாகவும் சில பேர் உணர்றாங்க. அந்த உணர்ற தன்மை மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளுக்கும் உண்டு. உதாரணத்துக்கு வளர்ப்பு பிராணிக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது அது ஏதோ ஒரு வடிவில் அந்த வளர்ப்பு பிராணியை பாதிக்கும். அது நல்ல பேராக இருந்தால் அந்த பிராணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அது நான் அனுபவத்திலே நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஒரு வீட்டுக்கு பேர் வைக்கிறாங்க, உயிரில்லாத பொருள் தான் வீடுங்கிறது, ஒரு உயிரில்லாத பொருள் தான். அதுக்கு ஒரு பேர் வைக்கும்போது அந்த பேர் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த வாஸ்து குறைகள் ஏதாவது இருந்தால் கூட நீக்கி அந்த வீட்டில் ஒரு சுபிட்சம் நிலவுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டோட எண்ணெய் ஒரு வரிசையாக கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் இந்த 8ஆம் நம்பர் வீடுகள் 8, 17, 35, 20 இது மாதிரி பார்க்குறோம் இல்லையா? 8, 17, 26, 35ன்னு வரிசையாக இந்த 8ஆம் நம்பர் வீடுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 8ஆம் நம்பருங்கிறது எப்போதுமே கர்மா அப்படிங்கிற ஒரு எண், கர்ம எண்ணுன்னு சொல்லக்கூடியது. இந்த கர்ம எண் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 7 பிறவிகளில் செய்யக்கூடிய பாவங்களை 8ஆம் நம்பரில் 8வது பிறவியில் பிறக்கிறவங்களுக்கு அந்த 8ஆம் நம்பர் எண் வடிவில் தான் அவங்க பிறப்பாங்க. இந்த 8ஆம் நம்பருங்கிறது சனியை தான் குறிக்குது. சனிங்கிறது துலாத்தில் உச்சமாகிறதுனால நீதிபதிகள் நிர்வகிக்கிறாங்க பார்த்தீங்களா, தீர்ப்பு நாள்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க. அந்த துலா ராசிக்கு அந்த இடத்துல வரும்போது, உச்சமாகும்போது அவங்க இப்போ தவறு பண்ணலைனாலும் பரவாயில்ல, பூர்வீக தவறு கூட இப்போ பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும்.
அது எந்தெந்த வடிவில் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்பவுமே கர்மா வந்து ம். 7 பிறவிகளில் வந்து கேரி ஓவர் ஆகுறது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வாதம், பித்தம், கபம்னு சொல்லி உடம்புல 3 இருக்கு. இந்த பித்தம்ங்கிற வடிவில் தான் இந்த கர்மாக்கள் வந்து சுழண்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பித்தத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றை தான் பாதிக்கும், பித்தப்பையை பாதிக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கர்மாக்கள் அதிகமாகும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்கள் வந்து ஒரு ஞானியரையோ ரிஷிகளையோ ம். பார்க்கும்போது அவங்க தருகின்ற முக்கியமான ஒரு பொருட்களில் ஒன்று இந்த எலுமிச்சம்பழம். ம். ஆமா. இந்த எலுமிச்சம்பழம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை எலுமிச்சம்பழத்தோட சாறு இருக்கு ம். பார்த்தீங்களா, அது உலகத்திலேயே பித்தத்தை நீக்கக்கூடிய ஒரே பொருள் அதுதான். ம். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த 8ஆம் நம்பர்காரங்க அந்த மாதிரி வீட்டில் இருந்து கர்ம பலன்களை வந்து ஒரு தாங்கிக்க முடியாமல் இருக்கிறவங்க, அது ஒரு எளிய பரிகாரமாக ஒரு தண்ணியில் புழிஞ்சு, ஒரு சுடு தண்ணியில் புழிஞ்சு மத்தியான நேரங்களில் குடிச்சிட்டு வர்றது. அதாவது சுகர் கிகர் சேர்க்காம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது இந்த உயிரில்லாத ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட இந்த 8ஆம் நம்பர் வந்து அந்த குடியிருக்கிறவங்கள பாதிக்கும். ஒன்று. 2வது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பிராண்டிங்னு நம்ம சொல்கிறோம். ஒமேகா வாட்ச்னு சொல்கிறோம். சில பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்க எங்கேயோ ஒரு பிரமாதமாக வேலை செய்யும். ஹார்லிக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ஹேவல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த மாதிரி பிராண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அது உயிரில்லாத பொருட்களுக்கு தான் அந்த பேர் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வேலை செய்யுமா. ஆனா இதுல ஒரு சின்ன சந்தேகம் சார். 8ன்ற நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இன்ஃபினிட்டி. அது ரொம்ப பாசிட்டிவா தான் இதுவரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லும்பொழுது அது கொஞ்சம் டேஞ்சரான நம்பர் மாரி சொல்றீங்க. ஆமாம், அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, அது வந்து நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த நம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எண்கள் மாதிரி இது வேலை செய்கிறதில்ல. ம். மற்ற எண்கள் எல்லாம் வந்து அந்தந்த கர்மாக்களை மட்டும்தான் செய்யும். இது என்ன கணக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பூர்வீக கர்மாவையும் இதில் கணக்கில் சேர்த்து ம். அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லது பண்ணிடும், ஓகே, ஓகே. கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா கெட்டது. அதாவது தீர்ப்பு நாள்னு சொல்லக்கூடியது நீதிபதி ஸ்தானத்தில் தான் அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருந்ததுன்னா நீங்க பூர்வத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ம். நல்லது கொடுக்காம கெட்டது கொடுத்திருந்தாருன்னா அவர் வந்து நீங்க பாவம் பண்ணிருக்காங்க. அதேதான், அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ம். பூர்வ கர்மாக்களை எடை போட்டு, அதான் இந்த துலாத்துல உச்சமாகிறதுன்னு சொல்றேன். அந்த எடை போட்டு அவங்க நல்லது பண்ணியிருக்காங்களா கெட்டது பண்ணியிருக்காங்களா அதுக்குண்டான விஷயத்த கொடுத்து அந்த பிறவிய அந்த கர்மாக்களை அந்த பிறவியோட நிர்வாகம் பண்ண பார்த்தீங்கன்னாக்க வயதான காலத்துல நிச்சயமா வந்து சனி எப்பயுமே போகும்போது நல்லது செய்வார்னு சொல்லுவாங்க. ஆமா. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு வயதான காலங்கள்ல ம். ஒரு நிம்மதியாகவும் ஒரு செழுமையோடையும் இருப்பாங்கம்மா. ஓகே சார். இப்போ பொதுவா ஏ டூ இசட் எழுத்துக்கள் இருக்குல்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ம். அதுக்குன்னு செப்பரேட்டா ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு எண் கணிதத்துல அப்படின்னு ஆமா. சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா அது சொல்லுங்க. வந்து உதாரணத்துக்கு ஆரம்பத்துல வந்து மனிதர்களை வந்து நம்ம எண்களை போடும்போது ம். கை விரல்களை எண்ணி பார்த்தாங்க. ம். எண்களை வந்து ஒரு கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 விரல்ங்கிறது தான் இந்த கணக்கா இருந்தது. இந்த 10 விரல் வந்தது பிறகு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 11 வந்தது. ம். இந்த 9ஆம் நம்பருக்கும் 11ஆம் நம்பருக்கும் இடையில 10ன்னு ஒரு நம்பர் ஆமா. வருது. அந்த எது நன்னுன்னு கேட்டிங்கனாக்க, ஒன்றுக்கு பக்கத்துல ஒரு சுழற்சி ஒண்ணு வருது பார்த்தீங்களா? அந்த சுழற்சியோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுழியோட அர்த்தம், ஜீரோவோட அர்த்தம். இந்த ஜீரோவ கண்டுபிடிச்சது நம்ம நாட்டு அறிஞர்கள் தான். ம். ஸோ அந்த சுழற்சிங்கிறது எத குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பக்கத்துல ஒரு சுழற்சி போடும். ஒரு சுழற்சி நிறைவுங்கிறது தான் 10ஆம் நம்பர். ம். இந்த 10ஆம் நம்பரை பொறுத்தவரைக்குமா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, 10ஆம் நம்பர்காரங்களுக்கு பணமுடை வராது. 10ஆம் தேதி பிறந்திருந்தாலோ, 10ஆம் நம்பர் பேர் வச்சிருந்தாலோ, 10ஆம் நம்பர் வீட்ல இருந்தாலோ, 10ஆம் நம்பர் எந்த வடிவில இருந்தாலும் உங்களுக்கு பணமுடை வராது. மற்ற எண்களை விட சிறப்பான ஒரு தன்மை வந்து இதுல இருக்கு. ம். இந்த 10ஆம் நம்பரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 10ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் வரும். ம். இது ஒரு கூட்டு எண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. தேதி, மாத, வருஷம் கூட்டு எண். அப்படி கூட்டி பார்க்கும்போது 8ன்னு வராம பார்த்துக்கணும். ம். அந்த நாட்கள்ல கூட்டு எண் 5 வந்தா விசேஷம். ம். மற்ற நாட்களும் ஓகே தான். ம். கூட்டு எண் 8 வராத நாட்கள்ல நீங்க போய் ஒரு தங்கம் வாங்குனீங்கனாக்க, அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சிய குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். இது அனுபவத்துல கண்ட உண்மை மாதிரி. ஓகே சார். இப்போ ஒருத்தருடைய பிறந்த தேதிய வச்சு கூட்டுத்தொகை வச்சு பலன்கள் சொல்லுவாங்கல்ல. இதுலயே உடல் எண், உயிர் எண், அ பெயர் எண் ஆமா. அப்படியெல்லாம் இருக்கு. இத இருக்கு, பத்தி இருக்கு. கொஞ்சம் விளக்கம் அளிக்க முடியுமா? பிறப்பு எண்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய தன்மை ஒருத்தர் 1ஆம் தேதி பொறந்திருக்காரு, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 9ஆம் நம்பர் வரைக்கும் பிறக்குறாங்க. ம். பிறக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 1ஆம் நம்பர்காரங்க அப்படின்னா 1, 10, 19, 28ல பிறக்கிறவங்கலாம் சூரிய ஆதிக்கம், ஒன்றிய எண் ஆதிக்கம்னு நம்ம சொல்றோம். இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு, பர்சனலா பார்த்தீங்கன்னா, மனதினுடைய தன்மை, ம். உடலினுடைய தன்மை, இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாரி இருக்கும். ம். மனதினுடைய தன்மைனா 1ஆம் நம்பர்காரங்களுக்கு கள்ளங்கபடம் இல்லாம இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையிலேயே முதல்ல தோன்றினவங்க அவங்க. ம். ஸோ அவங்க கள்ளங்கபடம் இல்லாம இருப்பாங்க. பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாரி வியாபாரத்துல வந்து தோத்துருவாங்க. வியாபாரம் அவங்களுக்கு ஒத்து வராது.
ஏன்னா உங்களுக்கு எங்கேயாவது கடன் கொடுப்பாங்க, அது திருப்பி வாங்க தெரியாது. ஏன்னா 1ஆம் நம்பர்காரங்களுக்கு முதல்ல தோன்றுனது கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வரையில 5ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வியாபாரத்துக்குரிய எண். இந்த வியாபாரத்துக்குரிய எண் ஏன் 5ங்கிறது என்னன்னா சென்டர்ல இருக்கிறதுனால, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்றோம். இந்த 9ஆம் நம்பருங்கிறது 8ஆம் நம்பருங்கிறது பிறவிகளை எல்லாம் முடிச்சுட்டு 9ஆம் நம்பருங்கிறது புது பிறவியா உற்பத்தி ஆகும். அப்போ 1ஆம் நம்பருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்க, இவங்க கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இவங்க கள்ளங்கபடத்தோட தான் இருப்பாங்க. பெரிய போர்ப்படை தளபதிகள், ராஜதந்திரிகள், ஸ்ட்ராட்டஜி பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் நம்பர்காரங்களா தான் இருப்பாங்க. மிகப்பெரிய வந்து ஒரு சூழ்ச்சி பண்றது, அதே மாதிரி இவங்களும் சூழ்ச்சியிலையும் மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 தன்மைகள் வந்து அந்த 9ஆம் நம்பருக்கு. இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். டேட், மந்த், இயர் டோட்டல்னு ஒன்று வரும். தேதி, மாத, வருட கூட்டு எண்ணுன்னு சொல்றது. அந்த கூட்டு எண்ணையும் கவனிக்கணும். அந்த கூட்டு எண்ணுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்க, உங்க வாழ்க்கையில உங்களுடைய கண்ட்ரோலுக்கு மேற்பட்டு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த எண்கள் தான். அந்த எண் தான் வந்து விதி எண்ணுன்னு சொல்லக்கூடியது. இந்த விதி வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த விதி எண்ணுங்கிறது அந்த எண் வந்து வேலை செய்யும். அப்போ வந்து பிறப்பு எண்ணுங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது, உங்களுடைய கேரக்டர் சொல்றது. விதி எண்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்தெந்த வயதுல நடக்குங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார் போர்டில்? போடலாம். எண்கணிதத்துல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஆங்கில எழுத்துக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இந்த வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஏன் பிறமொழி எழுத்துக்களில் நம்ம அதை குறிக்க முடியல, ஏன் ஆங்கிலத்தில் தான் குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வைப்ரேஷன்ஸ் கணக்கு பண்ணும்போது இந்த எழுத்துக்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து எழுத்துக்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் இந்த 26 மட்டும்தான். இப்போ மற்ற மொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான எழுத்துக்கள் வரும். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் வைப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்த காரணத்தினால, இங்கிலீஷுங்கிறது உலக மொழியானதன் காரணத்தினாலையும், கலியுகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிலம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயத்தினாலையும் தான் அவங்க வந்து இந்த வைப்ரேஷன்ஸை கண்டுபிடிச்சது. இவங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஈஜிப்சியன்ஸ், சால்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இதனுடைய பின்னணியில் இருக்காங்க. அது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த வைப்ரேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்க 1ஆம் நம்பர் வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க AIJQYக்கு உண்டு. 1ன்னு சொல்றது. அதே மாதிரி 1ஆம் நம்பருங்கிறது 1, 10, 19, 28 தேதியில பிறக்கிறது. இது வந்து பிறப்பு எண்ணுன்னு சொல்லுவாங்க. பிறப்பு எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பர்த் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த தேதி அந்த மாதத்துல பிறக்கக்கூடிய 1, 10, 19, 28 எல்லாமே வந்து 1 எண் ஆதிக்கம், சூரிய ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய தன்மை இருக்கும் அன்னைக்கு. இதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்துட்டீங்கன்னாக்க உங்க 1, 1, 2, 2, 4, 2, 8, 8, 5, 1, 2, 2, 4, 2, 6, 5, 11 வரும். 11ங்கிறத நம்ம மறுபடியும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்தோம். ஸோ பிறப்பு எண்ங்கிறது பர்த் நம்பருங்கிறது 1ஆம் நம்பர். நம்ம ஃபேட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து 2ஆம் நம்பர். அவ்வளோதான். அப்போ இவர் பிறந்திருக்கிறாரு. 1ஆம் நம்பர் இருக்கிறவர் இவர் இப்படி எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கனாக்க, சொன்ன மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத தன்மை, அவருடைய அரசியல் சார்ந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. ஆனால் கூட்டு எண் 2 அப்படின்னு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சம்பவங்கள் குறிப்பிட்ட வயதுகளில், அதாவது 11, 20, 29, 38 இந்த மாதிரி வயதுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எப்போ மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் தான் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு ஒரு யுக்தி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 1, 10, 11 1ஆம் நம்பர் வயதுகளில் நடக்கும். உதாரணத்துக்கு இவங்களுக்கு லீகலாக அட்மிட்டட் வயது 28. ஸோ இதுலேருந்து 28ஆம் தேதி 28வது வயதில், அதாவது 27 வயது முடிஞ்சு 28 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 28 ஒன்று வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு எண் 2. ஸோ பார்த்தீங்கன்னாக்க 20வது வயதுலையோ 29வது வயதுல நடக்கிறதுக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா திருமணங்கிறது தான் திருப்பு முனையாக இருக்குது வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வரும். இன்னொன்று கூடுதலான தகவல் என்னன்னு கேட்டிங்கனாக்க, திருமணம் எப்போது நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வயது 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதையும் நீங்கள் கூட்டிக்கிங்க 9. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பிறக்கிறவங்க இவங்களுக்கு எப்பப்போ வயதில் வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, லீகலி அட்மிட்டட் வயது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்களுக்கு
28, 29, அதுக்கடுத்து 27ல் கூட ஸ்டார்ட் ஆகும். 27, 28, 29ல் இந்த 3 வருஷத்துலையும் அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் எல்லா இதுக்கும் உண்டு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு கற்பனை எண் வச்சுக்குவோம். அது பார்த்தீங்கன்னாக்க இப்போ இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும்? ஏன்னா திருமணங்கிறது நம்மளை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் ஒருத்தர் விருப்ப திருமணம் பண்ணாலும் கூட அந்த திருமணம்னு அமைகிறதுங்கிறது அது விதியினுடைய அமைப்பில் அமைஞ்சா தான் நமக்கு நடைபெறும். அது நல்லாவும் இருக்கும். உதாரணத்துக்கு இவருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதை நோட் பண்ணிக்கிங்க. 25, 22, அதுக்கடுத்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 9, 1, 10, 14, 4, 20 அப்படிங்கிற போது 29 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னாக்க இது ஒரு 4 வரும். ஸோ 22 ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ 22, 25, 29. அப்போ 22 வயதுலேருந்து 22 வயது, 21 வயது முடிஞ்சு 22வது வயது, அல்லது 24 வயசு முடிஞ்சு 25, இந்த மாதிரியான கணிப்புகளை இதன் மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணம் மட்டுமல்ல, ஒரு வேலை கிடைக்கிறது, ஃபாரின் போகிறது, இது மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை நம்ம இந்த விதியன் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விதியன் குடிக்கக்கூடிய வயசுகள்லையும் நடக்கும், பிறப்பு எண் விதிக்கக்கூடிய வயதுகள்லையும் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த எண்ணுக்கு உண்டான வயதுகள்லையும் நடக்கும், இந்த எண்ணுக்கு இந்த போது சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. அந்தந்த வயதுகளில் அந்தந்த குறிப்பிடக்கூடிய எண்களுக்குரிய வயதுகளில் நடக்குமா? ஓகே சார். இப்போ ஒருத்தருடைய பேர் எக்ஸாம்பிளுக்கு அவர் குமார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருடைய பேரை வச்சு கணிக்க முடியுமா? அவருக்கு கண்டிப்பா. எப்போ இப்போ திருமணம்? உதாரணத்துக்குமா எல்லாருக்கும் பிறந்த தேதி தெரியறது இல்லை. சில பேருக்கு தான் இப்போது காலகட்டத்தில் பர்த் சர்டிஃபிகேட் வேணுங்கிற மஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா. அது கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு 30-40 வருஷமா 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு சில பேருக்கு நம்ம வயதானவங்களுக்கு கேட்டோம்னா பர்த் சர்டிஃபிகேட் இது குறிக்கிறது இல்லை, குறிச்சு வைக்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஜாதகமும் கணிக்க முடியாது. அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் மட்டும்தான். அந்த பேர் டீட்டெயில்ஸ் வச்சு கண்டிப்பாக சொல்லலாம். அது எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இப்போ தந்தையாருடைய ஜாதகம் பையனை பாதிக்கும்னு சொல்லுவாங்க, பையனுடைய ஜாதகம் அவருக்கு வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கு திருமணமாகிய குழந்தைகளுக்கும் அவருடைய குழந்தைகளுடைய ஜாதகமும் இவரை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நியூமராலஜியில் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய பேர் அவங்க அப்பா பேர் கண்ணன் வச்சிங்க, கேல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது அவர் பேர் குமார்னு இருக்கு, அல்லது ஜெயக்குமார்னு இருக்குன்னு வச்சிங்களேன், ஜெயக்குமார்னு இருக்குன்னு வச்சிங்க. ஸோ இந்த கேங்கிற எழுத்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பூர்வ ஜென்மான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கர்ம பலனை குறிக்கக்கூடியது. அது எப்படி வேலை செய்யுங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது பாஸ்டன்ஸுங்கிறது என்னுடைய அப்பா பேர், ஒருத்தருடைய தந்தையாருடைய பேர், எந்த எழுத்தை அவங்க முதல் பேரா தலை எழுத்தா வச்சிருக்காங்களோ, தலை எழுத்துனுங்கிறது அதுதான். ஸோ அந்த தலை எழுத்துங்கிறது அவங்களுடைய பூர்வ கர்மாவை குறிக்கக்கூடிய எழுத்து. இதை நல்லா கவனம் வச்சுக்கணும். அது இவருக்கு கேன்னு அமைஞ்சிருக்க போது இது 2ஆம் நம்பரை குறிக்குது இல்லையா? அதே மாதிரி பேருனுடைய ஆரம்ப எழுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது சூரியனுடைய எழுத்து. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது 15, 3, 18, 20 வரும். இது பிரதியிட்டு பார்க்கும்போது இந்த நம்பர்லாம் பிரதியிட்டு பார்க்கும்போது 15, 3, 18, 20 வரும். இது 2ஆம் நம்பர் ஆதிக்கத்துக்கு வந்துடும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்களுக்கு பூர்வ ஜென்மாவுடைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது கே. இவருடைய பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 18 வந்துடும். 18 + 2 தான் 20ஆக மாறி இருக்கு. ஸோ இந்த 18ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த 2 நம்பருக்கும் இடையிலையும் ஒரு பொருத்தம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஒற்றுமை எண்களாக இருக்கணும். ஒற்றுமை என்னென்னு கேட்டிங்கனாக்க, எண்கள்லேயே கிரகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நட்பு கிரகம் எதிரி கிரகம்ங்கிற மாதிரி நட்பு எண்கள் எதிரி எண்கள்னு இருக்குது. இந்த நட்பு எண்கள் எதிரி எண்கள்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் ஒன்று கொண்டு எதிரி எண்கள். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இது எங்கே பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்க பெண்களால் பிரச்சனை வரும். அப்படிங்கிறது 2ஆம் நம்பர்னாலே பெண்கள் தான் குறிக்கிறது. அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம், மனதினுடைய தன்மை. சந்திரனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மனதினுடைய தன்மை பெண்மையை குறிக்கக்கூடியது, பெண்களை குறிக்கக்கூடியது சந்திரன், தாயாரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பெண்களை குறிக்கக்கூடியது இந்த சந்திரன்கிறது. ஸோ இவங்களுக்கு ஒரு சந்திரன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை தேய்பிறை மாதிரி 2 பக்கமும் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ ஒரு 15 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, 15 நாளைக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில் வரக்கூடிய வாழ்க்கை துணை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உருவாகும். ஸோ இந்த பேரை வந்து நியரஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்க, இதனுடைய பெஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க 23. இதை வந்து இந்த 23க்கு நம்ம இதை கொண்டுட்டு போனோம்னாக்க இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி 23 கொண்டு போகிறதோட இது ஒரு ஃபேக்டர். இதுக்கு அடுத்து பிரமிடு நம்பர்னு ஒன்று வரும். இது வந்து 2வது ஃபேக்டர். இந்த பிரமிட் நம்பர், இந்த நம்பர் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுற மாதிரி வச்சிட்டோம்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவா சார் இந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போதும் சரி 108 முறை சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சோ அந்த 108 அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? உண்மையிலே இருக்குமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி